ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்ரவுண்டு ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம எப்போதுமே செஞ்சுக்கலாம். இதை திரும்பி வந்து எடுத்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை அந்த எந்த ஸ்பேஸ் கூட உங்களுக்கு ஆக்குபை பண்ணாது. நம்ம கழட்டி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கம்மி ப்ரைஸில் வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஐ மீன் கடையில் தான் வாங்கணும், பட் ஆனால் நம்ம கம்மி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1700 அவ்வளோ வரும். நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன். இது கடையில் வாங்குறப்ப நம்ம இந்த சைஸ்க்கே நம்ம கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அவங்களுக்கு மொத்தத்தில் தேவை வந்து ஹைட்டு எவ்வளோ லென்த்து வாங்குறோமோ அதுதான் கணக்கு. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ கடையில் கட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் ஹைட் தான் வச்சுருக்கேன். அதாவது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 60 இன்ச்சு, அப்புறம் வித்து அகலம் பார்த்திங்கன்னா 50 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு இன்னும் இதில் வேணால் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். பட் ஆனால் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் கடையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்குறப்ப நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அது என்னென்னா நம்ம மிஸ்டேக் இல்லை, அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா நான் எல்லாம் இன்ச்சில் சொன்னால் அவங்க ஒரு கவனக்குறைவாக சென்டிமீட்டர் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் சரி அப்படியே விட்டுட்டு வருது, கட் பண்ணிட்டாங்க, அப்புறம் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா, நம்மளுக்கோசம் கட் பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், திரும்ப எக்ஸ்ட்ரா டியூப்பு போட்டு ஆட் பண்ணி பைப் கனெக்ட் பண்ணி பைப் வாங்கி ஆட் பண்ணி அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு நிறைய கொஞ்சம் பிட் வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 60 இன்ச்சு. உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன் உங்களுக்கு அதெல்லாம் என்ன ஹைட்டுன்ட்டு. லென்த் வந்து 60 இன்ச்சு, அகலம் வந்து பார்த்திங்கன்னா அதான் நீளம் 60 இன்ச்சு, அகலம் வந்து 50 இன்ச்சு. நீங்கள் இதில் வேணால் நான் கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், அவ்வளோதான். பட் ஆனால் நான் இந்த சைஸாக வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 60 இன்ச்சை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம ஹைட்டு வந்து வைக்கிறப்ப ஆக்குபை பண்ணாது ஸ்பேஸ், அதுக்கோசரம். அதுக்கப்புறம் 50 இன்ச்சு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டது நான் தான் சொன்னேன், நான் அவங்க பண்ண மிஸ்டேக்குன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சில் 4 பீஸு. இது நான் எல்லாமே 3/4 இன்ச்சு சைஸ் தான் எடுத்திருக்கேன். பிவிசி பைப் வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சில் 4 பீஸ் எடுத்துக்கணும். இதுதான் அந்த 5 இன்ச்சில் 4 பீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீனா ஜாயின் பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா 8 பீஸ் வேணும். ஏன்னா இது வந்து நான் அந்த அகலத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் 2 சைஸ் கொடுத்துருப்பேன், ஏன்னா கிரிப்பாக தாங்கிறதுக்கோசரம். ஏன்னா அது பிவிசி பைப் இல்லை, கொஞ்சம் மாலைக்கு பொறுப்பாக வெயிட்டாக இருக்கணும்னு. இப்போ இந்த 5 இன்ச்சை வந்து டீயை வச்சு 5 இன்ச்சையும் மொத்தம் 4 பீஸையும் 2 ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 6 இன்ச்சை எடுத்து 2 பீஸாக டீ வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்போ இருக்குது பார்த்திங்கன்னா, அதை ஜாயின் பண்ணணும். அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த சைடில் பார்த்துருக்கணும், எல்போ கீழே பார்த்துருக்கணும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி தான் இந்த பாருங்க, டீயை வச்சு 2 ஜாயின் பண்ணிடுறோமா. 6 இன்ச் இருக்கு இல்லையா, அடுத்து ஜாயின் பண்ணிட்டு சைடில் டீ இப்படி வரணும். எல்போ வந்து கீழே பார்த்துருக்கணும், அப்போ தான் வந்து சாண்டல்ஸ் கீழே வைக்க முடியும். இது வந்து நம்ம அந்த 5 இன்ச்சை ஜாயின் பண்ணி கொடுக்குறதுக்கு டீ வச்சு ஜாயின் பண்ணலாம். நான் சொல்கிறது கொஞ்சம் புரியனாலும் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஏன்னா கிரிப்புக்கோசரம் தான் கொஞ்சம் இது மாதிரி வைக்கிறது. நம்ம என்ன வெறும் பிவிசி பைப் இல்லை, மாலைக்கெல்லாம் போகிறது கொஞ்சம் வெயிட்டு இது போட்டால் கூட தாராளமாக போடலாம், கண்ணாடி போடலாம். அவ்வளோ இதே மாதிரி 4 பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். திரும்பியும் பாருங்கள், 6 இன்ச்சையும் ஜாயின் பண்ணுறப்ப இந்த டீ பார்த்திங்கன்னா நம்ம கையில் உள்ளங்கையில் பார்த்து வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 இன்ச்சை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது ஜாயின் பண்ண முடியும். அப்புறம் கீழே பார்த்து எல்போ வரணும். இப்படி தான் நம்ம 4 அந்த 6 பீஸையும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த 8 பீஸையும் 4 பீஸ் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்போ வந்து கீழே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்து இதை செட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். படத்தை பார்த்து மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மாட்டுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அவ்வளோ அதே மாதிரி 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்ன வேணும்னா கூட நீங்கள் வீட்டுக்கு வந்த பின்னாடி நீங்கள் இதெல்லாம் மார்க்கரில் பர்மனெண்ட் மார்க்கரில் எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் எப்போதுமே செட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு அது கன்ஃபியூஷனே வராது. ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு எழுதி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம மாற்றி எடுக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. நம்ம அந்த 6 இன்ச்சில் செட் பண்ணதை 2 பீஸ் எடுத்துகிட்டு 5 இன்ச்சில் செட் பண்ண 1 பீஸ் எடுத்துகிட்டு நடுவில் டீயை வச்சு எப்படி ஜாயின் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. எல்போ கீழே இருக்கணும், டீ வந்து மேலே பார்த்துருக்கணும், இந்த 6 இன்ச்சில் சைடில் பார்த்துருக்கணும். இதை படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இது டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதான். அந்த நீங்கள் பீஸ் செஞ்சு வச்சோன்னா கீழே நீங்கள் வச்சு பாருங்கள். கீழே நம்ம ஆடாமல் சைடில் தூக்கிட்டு நிற்காமல் இருக்குதா, நீங்கள் கீழே வச்சு தரையில் வச்சு நல்லா டைட் பண்ணி அமுத்திட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம மேலே ஸ்டாண்டு கிரிப்பாக நிற்கிறதுக்கு வைக்க முடியும். கொஞ்சம் நம்ம சாஞ்சி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது கீழே மேலே இருக்கிற பீஸ் சாஞ்சிரும் டக்குன்னு எல்லாமே டக்குன்னு கலைஞ்சி விழுந்துடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கீழே கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கணும். இந்த சைடெலாம் பார்த்து கீழே கிரிப்பாக தூக்காமல் இருக்குதா, நேரடியாக இருக்கான்னு பார்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கீழே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்த பீஸ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தான் அந்த ஒட்டு போட்டாலும் இது மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஒட்டு போடாமல் வாங்கிக்கோங்க.
இது வந்து 60 இன்ச்சு, இது வந்து 50 இன்ச்சு. நீங்கள் வந்து அதை நீளத்தோட அகலம் வந்து கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அந்த இந்த ரெக்டாங்கிள் சைஸ் வரும் வரும். இப்போ இது வந்து ஏன் இத்தனை 2 இது ஜாயின் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா இன்ச்சஸை சொன்னால் நான் போய் வந்து 60 இன்ச்சில் 30 இன்ச்சில் 2 சைஸு, அப்புறம் 25 இன்ச்சில் 2 சைஸ். அதாவது இங்கிட்டு வந்து 60 இன்ச்சு 2, அப்புறம் 50 இன்ச்சுக்கு 2 அதான் 25 இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன்னா நம்ம அங்கேயும் தூக்கிட்டு வரணும் இல்லையா, அதனால் பெண்டு கேட்டேன். அவங்க என்னடான்னு பார்த்தா எல்லாமே சென்டிமீட்டரில் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, வேஸ்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் எவ்வளோ எடுத்துக்காங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஜாயின் போட்டிருக்கேன். இப்போ அதனால் இந்த ஜாயின் போட்டனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ஜாயிண்ட் இதை எடுத்துகிட்டு டீ போட்டுக்கலாம். டீ போட்டால் தான் இது வந்து நம்ம 2 இந்த ஜாயின் போட்டால் நான் 2 போடுற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வேலை டீ போட்டுடலாம். இப்படி டீ போட்டோன்னா தான் நம்ம வந்து இங்கே சென்ட்ரலில் ஜாயின் பண்ண முடியும். நான் சென்ட்ரலில் வந்து அந்த இது 25 பீஸில் 2 எக்ஸ்ட்ரா நான் ஏன் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வெயிட் போடுறப்ப கீழே உடஞ்சிடாமல் இருக்கணும், கீழே கொஞ்சம் grip கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சென்ட்ரலில் இன்னொரு பீஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வேணாட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங் நல்லா கிடைக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் தானே இது. அவ்வளோ இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த 2 பாருங்க, இது எப்படி இப்போ அப்படின்னு பார்த்தா பிக்சர் பார்த்தா அப்படி நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு 4 பீஸு, சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் 8 பீஸு. இப்போ நம்ம வந்து 30 இன்ச்சு அகலம் இருக்குது பார்த்திங்க, அதாவது அது 30 இன்ச்சுங்கிறது அதான் 60 இன்ச்சு, அதாவது 6 அடி 5 அடி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, அது மாதிரி வச்சுக்கலாம். அதை வந்து எடுத்து 2 சைட்லேயும் அந்த டீ மேலே பார்த்துருக்குது பார்த்திங்க சென்ட்ரலாக நம்ம சொல்லி வைக்கிறோம். இந்த சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா 50 இன்ச்சு, ஐ மீன் 5 ஃபீட் 5 அடி பார்த்திங்கன்னா இந்த டீக்கு எதுக்கு ஜாயின் பண்ண பார்த்திங்களா, இது சென்ட் பண்ணுறோம். இப்போ இது நீங்கள் வேணோட ஸ்கிப் பண்ணலாம். பட் ஆனால் இது இருந்துச்சுன்னா மேலே அந்த பூவெல்லாம் போடுற கொஞ்சம் மாலையே போடுறப்போ கொஞ்சம் grip நல்லா கிடைக்கும். அவ்வளோதான், மேலே எடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே செட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஜாயின் பண்ணுறப்ப டீயில் ஜாயின் பண்ணாமல் மேலே ஜாயின் பண்ணுறப்ப எல்போ மிச்சம் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கர்வ் மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா பாருங்கள், நீங்களும் நல்லா பாருங்கள், அந்த எல்போ வச்சு ஜாயின் பண்ணோம். சைடில் பார்த்தீங்கன்னா டீ வச்சு ஜாயின் பண்ணுறோம். இந்த கீழே இருக்க அந்த செகண்ட் கம்பி இல்லைனாலும் பரவாயில்ல. பட் ஆனால் மேலே வெயிட்டு தாங்கணும், இது கீழே வச்சுக்கலாம். grip நல்லா தான் கிடைக்கும். இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப காஸ்ட்டு, வீட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எனக்கு மொத்தமே 700 தான் வந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ஆர்டர் பண்ண இது வந்து 438 ரூபா அவ்வளோதான் வந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஆன்லைனில் வாங்கினதா, நான் ஆஃப்லைன்லேயும் வாங்கி பார்த்துட்ருக்கேன், ஆன்லைன்லேயும் பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் ஆன்லைனில் இது கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மன் படமே போட்டது உங்களுக்கு நல்லா, ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ஸ்க்ரீனை மட்டும் போட்டு அதை செவத்தில் ஓட்ட வைக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ இது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம இன்னும் எது வேணாலும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறது சூப்பராக இருக்குது. இது நம்ம முடிச்சோட பின்னாடி கூட எடுத்துகிட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் கூட போட்டு செட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். நம்ம திரும்ப எப்போ என்னமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம அந்த நம்ம அத்தனை போடுறத அவ்வளோ போட்டால் தான் உங்களுக்கு வந்து எடுத்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு போதும், எடுத்துட்டாக்குன்னு ஈஸியாக கழட்டிக்கிறது ஈஸியாக. ஆனால் எழுதி வச்சுருங்க நீங்கள், நெக்ஸ்ட் டைம் வந்து டக்கு நம்ம இது பண்ணுறதா இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பாருங்கள் டெக்கரேஷன்லாம் போட்டு ரெடி பண்ணி ரொம்ப ஈஸியாக. ஆனால் வீடியோ கொஞ்சம் லென்த் மாதிரி தெரியும். பட் ஆனால் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, ஒன்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, மார்க்கில் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எல்லாமே அளவு கொடுத்துறேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே டேப்பில் அளந்து நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு ஃபிட் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சில் 4 2 ஜாயின் பண்ணிக்கணும், 6 இன்ச்சில் 4 2 ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வரலட்சுமி இதே மாதிரி வீட்டில் வாங்கி செஞ்சு ரொம்ப அசத்தி நல்லா சுபிக்ஷமாக சாமி கும்பிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப லோ காஸ்ட்டில் நம்ம வீட்லேயே நல்லா டெக்கரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காசில் தாமரை செய்வோம் இல்லையா, அது எப்படி பண்ணலாம், சாமிக்கு எப்படி பூ கட்டலாங்கிறது நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து அடுத்து நான் உங்களுக்கு பண்ணேன். வரலட்சுமி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே மாதிரி ஸ்க்ரீன் வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் சேனல் கீழே இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.